மா என்னம்மா கேட்க போற? என்ன உண்மை? அன்னைக்கு சீதாராமா கல்யாணத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அன்னைக்கு கோவில்ல என்ன நடந்துச்சு? இங்க பாரு, எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு. செல்வி, எதுவும் புரியாத மாதிரி நடிக்காத. அன்னைக்கு கோவில்ல வச்சு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அதுக்கு காரணமானவங்க யாருன்னு உனக்கு தெரியும். இப்ப யாரு என்ன நடந்ததுன்னு நீ சொல்ல போறியா இல்லையா? அபிஷேக பல்ல விஷம் கலந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. உன்னதானே கேக்குற, ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? கோவில்ல இருந்த ஐயா எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. அம்மா அது வந்து தெரியாம, அதுதான் நல்லபடியா தரிசனம் பார்த்துட்டோம்லம்மா. அப்புறம் என்னம்மா? வா. ஏய், யார காப்பாத்தி இப்படி சமாளிக்கிற? பாருடி, உங்க அப்பாவை பாரு. உங்க அப்பனுக்கு நீ தாண்டி உலகம், நீ தாண்டி உசுரு. உனக்காக தாண்டி நாங்க 2 பேரும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்ற எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு சதி நடந்திருக்கு. அந்த சதியை மறைச்சு அதுக்கு காரணமானவங்களை தண்டிக்காம நீ மன்னிச்சு விட்டுருக்க. அப்போ அப்போ உனக்கு எங்க மேல பாசமே இல்லையாடி? பாசமே இல்லையா? அம்மா என்னம்மா இப்ப எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? வாழ வந்து குடும்பத்துக்காக பெத்தவங்க நாங்க முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறியே? இது எந்த விதத்துல நியாயம்? சொல்லு. அத்தை, தயவு செஞ்சு செல்வி அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க உங்க மக மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமா தான் செல்வி உங்க மேல வச்சிருக்காங்க. ஓ, அப்போ எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு.